அவர்கள் தவறான நபரை கொன்றதாக தோன்றியது. ஐயோ, இது மிதுன் அல்ல, நம்ம வேற யாரையோ கொன்னுட்டோம் என்று அந்த கொலைக்கார கும்பலில் இருந்து ஒருவன் பயத்தில் கத்தினான். நம்ம மாட்டிக்க போறோமா? வாங்க தப்பிச்சிடலாம் என்று சில ஆசாமிகள் விரைவாக அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓடினர். இதுவரை சர்வேலன்ஸ்களை ஹேண்டில் செய்து கொண்டிருந்த புருஷோத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. சர்வேலன்ஸ் திடீரென கட் ஆனது. சைரன் உடனே ஒலிக்க தொடங்கியது. இது நடந்தது நடுராத்திரி என்பதால் சில காவலர்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். இந்த ஒலியை கேட்ட அனைவரும் உடனே வெளியே விரைந்தனர். தப்பி ஓடிய அந்த கொலைக்கார கும்பல் காவலர்கள் வெளியே வருவதை கண்டதும் பயத்தில் தங்கள் கைகளில் வைத்திருந்த துப்பாக்கியால் காவலர்களை நோக்கி சுட ஆரம்பித்தனர். இந்த துப்பாக்கி சூடானது இரவின் அழகான அமைதியை சிதைத்தது. சைரன் மற்றும் துப்பாக்கி சுடும் சத்தங்களை கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த மிதுன் திடுக்கிட்டு எழுந்தான். சுற்றி முற்றியும் பார்த்தான். அவனுடைய செல்லின் வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர்களையும் காணவில்லை. குழப்பத்துடன் எழுந்து வந்து ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தான். அங்கு காவலர்களும் இன்னொரு தரப்பினரும் மாறி மாறி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருந்தனர். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஆனால் விரைவிலேயே கண்டுபிடித்தான். இங்கு வந்த கொலைக்கார கும்பலில் 2 சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டனர். மீதமுள்ளவர்கள் உயிருடன் பிடிக்கப்பட்டனர். பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர்கள் மிதுனை கொலை செய்ய வந்ததாக அவர்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினர். இருப்பினும் அவர்கள் ஏன் தவறான நபரை கொன்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இவர்கள் சாதாரணமான கொலைக்காரர்கள் இல்லை என்று போலீஸ் உணர்ந்தது. மிதுனை ஏன் கொலை செய்ய வந்தார்கள் என்பதற்கான காரணத்தையும் நம்ப முடியவில்லை. மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மிதுன் அவர்களுடைய பார்ட்னர் என்றும் அவன் அவர்களை எல்லாம் காட்டி கொடுத்து விடுவான் என்று பயந்து அவன் இங்கு இருப்பது தெரிந்து கொண்டு அவனை கொலை செய்ய வந்ததாகவும் கூறினர். ஆனால் அவர்களுடைய திட்டம் எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தது. விசாரணையின் போது அந்த கொலைக்காரர்கள் எல்லாவற்றையும் கூறி சரணடைந்தனர். ஆனால் அவர்கள் கூற மறுத்த ஒரே விஷயம் மிதுனை கொலை செய்ய சொன்ன அவர்களுடைய பாஸ் யார் என்பது மட்டும்தான். மிலிட்டரி ஆயுதங்களை கடத்தி பணம் சம்பாதிக்கும் பிசினஸில் மிதுன் எங்களுடைய பார்ட்னர் என்பதற்கான ஆதாரம் தங்களிடம் இருப்பதாக அவர்கள் கூறினர். போலீஸ் ஏற்கனவே இந்த விஷயத்தில் மிலிட்டரியுடன் கைகோர்த்து இருந்தது. ஆனால் அந்த நபர் யார் என்பதற்கான எந்தவித துப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது அது மிதுன் தான் என்பது உறுதியாகிவிட்டது. மற்ற ஆதாரங்களை கொடுக்கும்படி கேட்டபோது அவர்கள் இப்போது எங்களிடம் இல்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய ஸ்டேட்மெண்டில் உறுதியாக இருந்தனர். ஏனெனில் பார்ட்னர் மிதுன் என்பதை அவர்களது பாஸ் உறுதியாக கூறியிருந்தான். நிச்சயமாக அவர்களுடைய பாஸ் கூறியது உண்மை என்பதில் அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இல்லை என்றால் அவனை சொல்லி வைத்து கொலை செய்யக்கூடிய அந்த துணிகரமான செயலை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். கூடுதலாக இந்த நபர்கள் தங்கள் பாஸின் மீது உண்மையான விசுவாசத்தை கொண்டிருந்தனர். அவருடைய பாஸ் அவர்களிடம் பொய் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அது போலவே மற்றொரு குற்றச்சாட்டு மிதுனின் தலையில் வந்து விழுந்தது. இதை கேட்டு அவனுக்கு வேடிக்கையாக தான் தெரிந்தது. அவனுங்க சொன்னத முட்டாள்தனமா அப்படியே நம்ப போறீங்களா என்று அவனை சந்திக்க வந்த காவல்துறை அதிகாரியிடம் மிதுன் சிரித்துக் கொண்டே கேட்டான். நான் தான் அவங்க பார்ட்னர்னு சொன்னா அது உண்மை ஆயிடுமா? அவங்க வேற யார் பேரையும் சொன்னாங்களா? அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா என்று கேட்டான். காவல்துறை அதிகாரி கோபமானார். அதெல்லாம் வேற யாரையும் அவனுங்க சொல்லல. நீ அவங்களோட பார்ட்னர், அது மட்டும் தான் சொன்னானுங்க. நீ அவங்களோட பார்ட்னர் இல்லனா அவங்க ஏன் உன்னை கொலை பண்ண வந்திருக்கணும் என்றார். ஏன்னா யாராவது என் மேல பழிய போட பிளான் பண்ணிருக்கலாம்ல என்றான். அதற்கு காவல்துறை அதிகாரி, யாரு? அது யாருன்னு சொல்லு. யார் அப்படி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லு, அரெஸ்ட் பண்ணலாம் என்றார். என்னால இப்ப சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா அவன் கண்டிப்பா மாட்டிப்பான் என்று மிதுன் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டே கூறினான். ஆதித்யா மீதான அவனுடைய வெறுப்பு இன்னும் அதிகமானது. இந்த பூமியில் இருந்து அவன் இருந்தால் மட்டுமே அது தனியும். மிதுன், நீங்க நிரபராதின்னு நான் நம்புறேன். ஆனா அவங்க ஒவ்வொருத்தனும் நீங்க ஆயுத கடத்தல்ல சம்பந்தப்பட்டு இருக்கீங்கன்னு ஆணித்தனமா அடிச்சு சொல்றானுங்க. உங்களை நிரூபிக்கணும்னா ஏதோ ஆதாரம் இருந்தா மட்டும்தான் முடியும். இல்லனா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது என்றார். என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் போதாதா? நான் அவங்க கூட எந்த டீலிங்ஸும் வச்சிருக்கல அப்படிங்கிறதுக்கு அதுவே நல்ல ஆதாரம் தானே என்று மிதுன் கூறினான். காவல்துறை அதிகாரி தலையசைத்தார். அதனாலதான் அவருக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதுவும் இல்லாம நீ இன்னும் முக்கியமான குற்றவாளியா தான் இருக்க. நாங்க இன்னும் விசாரிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துல ஒரு கைதியும் பல சிறை காவலர்களும் செத்து போயிருக்காங்க. இந்த விஷயம் நீங்க கோர்ட்டுக்கு போறப்போ உங்க நிலைமைய இன்னும் மோசமாக்கிடும் என்றார். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். எல்லாத்துக்கும் மேல அவனுங்க சொன்ன மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல என்று மிதுன் கோபமாக கூறினான். இருப்பினும் மக்களுடைய சந்தேகங்கள் மிக பெரியதாகிவிட்டன என்பதை அவன் மனதிற்குள் அறிந்திருந்தான். சந்திரன் குடும்பத்திற்கு இங்கு நடந்த விஷயம் தெரிய வந்தது.
நடு இரவை தாண்டியதால் யாரும் தூங்கவில்லை. இதை பற்றி பேச அனைவரும் விழித்திருந்தனர். மிதுனை மீண்டும் டார்கெட் செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் சிறையில் வேறு இருக்கிறான். ஆதித்யா அவனை சும்மா விடுவதாக தெரியவில்லை. இந்த ஆதித்யா செங்கப்பா வெறி பிடிச்ச நாய் மாறி நம்மள கடிச்சு கொதறாம விட மாட்டான் போலியே என்று கிருஷ்ணச்சந்திரன் கோபமாக கூறினார். அவன் நம்ம குடும்பத்தை அழிச்சே ஆகணும்னு முடிவு கட்டிட்டு இருக்கான் போல. கண்டிப்பா பாதியில ஒண்ணு நிக்க மாட்டான்னு தோணுது. அவன் முழு சந்திரன் குடும்பத்தையும் அழிக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமா இருக்கிறதா தெரியுது என்று ராஜச்சந்திரன் பொறுமையாக கூறினார். நம்ம ரொம்ப அலட்சியமா இருந்துட்டோம். அவன் கையில பெரிய பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கல. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, அந்த ஆளுங்க எல்லாம் ரொம்பவும் விசுவாசமா இருக்கானுங்க. இந்த ஆதித்யா ரொம்பவும் சூழ்ச்சிக்கார, அதுவும் இல்லாம ரொம்பவும் புத்திசாலியா இருக்கான் என்று கிருஷ்ணச்சந்திரன் கூறினார். ராஜச்சந்திரன் தலையசைத்தார். நீ சொல்றது சரிதான், நான் ஏத்துக்கிறேன். அந்த ராஸ்கல் ரொம்பவும் பயங்கரமானவனா இருக்கான். அவன் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் செய்வான் போலியே. அவன் பண்ணதுக்கு எல்லாம் ஆதாரம் நமக்கு கிடைச்சாதான் நம்மளால அவனை அழிக்க முடியும் என்றார். அதுவும் இல்லாம இந்த ரவி அவந்திகாவும் போய் ரொம்ப நாள் ஆகிருச்சு. எங்க இருக்காங்க, என்ன ஏது ஒன்னும் தெரியலையே. அவங்க எப்ப ஆதாரத்தோட திரும்பி வருவாங்க? மிதுனை நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க. கிருஷ்ணச்சந்திரனின் முகம் கவலையானது. ராஜச்சந்திரன் அதிகாரத்துடன், இது சும்மா கோர்ட்ல ஆஜர் பண்றதுதான். அப்படியே தீர்ப்பு சொல்லிட்டாலும் நம்ம ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்யலாம். நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம அவசரப்பட்டு சரணடைய கூடாது என்று கூறினான். நம்ம ரவிக்கு போன் பண்ணலாமா? கிருஷ்ணச்சந்திரன் திடீரென்று கேட்டார். ரவி இங்கிருந்து வெளியேறிய பிறகு அவர்கள் அவனை தொடர்பு கொள்ளவில்லை. அதுபோல் ரவியும் இவர்களை தொடர்பு கொள்ளவில்லை. தகவல் தொடர்பு இல்லாததால் அவர்களின் தடங்களை மறைப்பதற்காகவே இருந்தது. இருப்பினும் இந்த நேரத்தில் அவர் ரவியின் நிலைமை குறித்து உண்மையிலேயே கவலைப்பட்டார். அவர்களுக்கு ஏதும் கிடைத்ததா என்று ஆர்வமாக இருந்தார். ராஜச்சந்திரன் தலையை ஆட்டினார். இப்ப வேணாம், இது போல நேரத்துல நம்ம நழுவ கூடாது. நாளைக்கு கிருஷ்ணச்சந்திரனும் நானும் கோர்ட்டுக்கு போறோம். நீங்களாம் வீட்லயே இருங்க, ஏதாவது எமர்ஜென்சினா பாத்துக்கலாம் என்றார். சரி, நீ சொன்ன மாதிரியே நாம 2 பேரும் மட்டும் போலாம் என்று கிருஷ்ணச்சந்திரன் லேசாக தலையசைத்தார். மிதுனை மிலிட்டரி கோர்ட்டுக்கு அழைத்து செல்ல போகிறார்கள். வேறு யாரும் வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் ராஜச்சந்திரன் மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் செல்வாக்கிற்காகவும், அதுவும் இல்லாமல் மிதுனின் உறவினர்கள் என்பதால் அவர்கள் கோர்ட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இருப்பினும் கிருஷ்ணச்சந்திரன் வெளியில் தான் நிற்க வேண்டும். அவர்கள் அங்கு சென்றாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாது. அன்று இரவு சந்திரன் குடும்பம் முழுவதும் மிகுந்த வேதனையில் இருந்தது. இங்கே மிதுனிற்கு அதே நிலைமைதான். உண்மையில் இதில் தொடர்புடையவர்கள் பல நபர்களுக்கும் இந்த இரவு அமைதியற்ற ஒன்றாகவே இருந்தது. புயலுக்கு முன்பு அமைதியான உணர்வு இருந்தது. இது போன்ற அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை என்றால் இது சந்திரன் குடும்பத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். சந்திரன் குடும்பத்தினரால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் மிதுனிற்கு சிறந்த வழக்கறிஞரை நியமிப்பதுதான். மிதுன் தனது குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் வரை இந்த கேஸ் இழுத்து கொண்டே செல்லும். மிதுன் அதுதான் செய்வான் என்று ராமச்சந்திரன் கூட அறிந்திருந்தார். இருப்பினும் அது பரவாயில்லை. ஏனென்றால் மிதுன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் வரை இறுதியில் நீதிமன்றம் அவனுடைய குற்றத்தை அறிவிக்கும். சந்திரன் குடும்பத்தின் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையாகும். சந்திரன் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்து அவர்கள் கவலைப்பட்டனர். சமீபத்தில் சந்திரன் குடும்பம் தொடர்ந்து சிக்கலில் சிக்கியது. அவர்களின் குடும்பத்திற்கு யாரோ ஒருவர் செய்யும் சதி திட்டமாக இருக்கும் என்று பெரும்பான்மையானவர்கள் நம்பினர். சந்திரன் குடும்பத்தினர் கூட அப்படிதான் நினைத்தனர். இந்த விதியை மாற்றக்கூடியவர்களான அவந்திகாவும் ரவியும் வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியாது. 2 நாட்கள் பயணித்ததற்கு பிறகு ஒரு வழியாக விமானம் சென்னையில் தரையிறங்கியது. அவந்திகா இங்கிருந்து தப்பித்து சென்றவள். அதனால் இந்தியாவிற்கு திரும்புவது சற்று சிரமமாக இருந்தது. இருப்பினும் பிலிப்பின் உதவியுடன் அவர்கள் பயணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சென்னையை வந்தடைந்தார்கள். இந்த பழக்கமான நகர காட்சியானது அவந்திகாவிற்கு ஏதோ புதுவிதமாக தோன்றியது. அவள் இங்கிருந்து சென்று முழுதாக 1 மாதம் கூட ஆகவில்லை. ஆனால் அவள் மிக நீண்ட காலமாக விலகி இருந்ததை போல உணர்ந்தாள். கடந்த நாட்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு கனவு போல இருந்தது. இருப்பினும் எதுவாக இருந்தாலும் அவளும் ரவியும் வெற்றி பெற்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆதித்யா செங்கப்பாவின் குற்ற செயலுக்கான ஆதாரம் அவர்களிடம் இருந்தது. அவள் தனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினாள். அவள் திரும்பி வந்தது ஆதித்யா செங்கப்பாவின் அழிவாக இருக்கும். இதெல்லாம் யோசித்துக் கொண்டே அவள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினாள். உடனடியாக போனை எடுத்து பிலிப்பிற்கு கால் செய்தாள். ஹலோ பிரதர், நாங்க இப்பதான் இங்க வந்து இறங்கணும். அதனால நீங்க இப்போ ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று ஆர்வமாக கூறினாள். ஓகே அவந்திகா, ரொம்ப நல்லது. நான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். குட் லக் என்று பிலிப் கூறினான். அவருடைய புன்னகை அவரது குரலில் பிரதிபலித்தது.
ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். இருவரும் போனை கட் செய்த பிறகு பிலிப் உடனடியாக தனது செயலாளரை அழைத்து, இந்த ஆவணத்தை எல்லாம் இந்தியாவோட தூதகத்திற்கு மெயில் பண்ணிடுங்க. இது உடனடியாக அவங்க கைக்கு போய் சேரணும். கோ ஃபாஸ்ட் என்று கட்டளையிட்டான். ஓகே சார், உடனே அனுப்பிடுறேன் என்று அவருடைய செயலாளர் ஆவணத்தை வாங்கி கொண்டு வெளியேறினார். இந்த அவமானமானது ஆதித்யாவின் முகத்திரையை கிழிக்கப் போகின்ற துருப்பு ஆகும். போனை கட் செய்த பிறகு அவர்கள் ஏற்பாடு செய்த காரில் ஏறி இருவரும் கிளம்பினர். அவர்கள் இருவரும் முதலில் சந்திரன் குடும்பத்தின் பழைய மாளிகைக்கு செல்கின்றனர். அவர்கள் இங்கிருந்து சென்று சில நாட்கள் ஆனதால் சந்திரன் குடும்பத்தின் சமீபத்திய நிலையை குறித்து கவலைப்பட்டனர். ஐவி சிண்டிகேட்டின் மெயின் பேஸில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண்ணை உடனடியாக ஷாமிடம் கொண்டு சென்றனர். அந்த பெண் உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தாள். அவள் தற்காலிகமாக கோமாவில் இருக்கிறாள். அநேகமாக ஷாமால் மட்டுமே அவளை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தனர். ரவி இன்னும் ஷாம் மீது கோபமாக இருந்தாலும் அவன்தான் தனக்கு தெரிந்த சிறந்த மருத்துவர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே அவனுடைய உதவியை பெறுவது குறித்து யோசிக்க மாட்டான். மாளிகையை நோக்கி கார் விரைந்து கொண்டிருந்தது. அவந்திகா மிகவும் கவலையாக இருந்தாள். இப்போ இந்த பிரச்சனை எந்த நிலைமையில இருக்கு என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சோகமாக கூறினாள். அவள் இங்கிருந்து சென்று பல நாட்கள் ஆகிவிட்டதால் அது சந்திரன் குடும்பத்திற்கு மிகவும் தொந்தரவாக இருந்திருக்க வேண்டும். அதை நினைத்து அவள் மிகவும் கவலை கொள்கிறாள். அவளுடைய ஒரே நம்பிக்கை அவர்கள் தாமதமாக வரவில்லை என்பதுதான். ரவி அவள் கையை பிடித்துக்கொண்டு, கவலைப்படாத, எந்த பிரச்சனையோ ஆகியிருக்க கூடாதுன்னு நம்புவோம் என்று ஆறுதல் படுத்தினான். மிதுனை இன்று மிலிட்டரி கோர்ட்டுக்கு அழைத்து செல்வது அவர்களுக்கு தெரியாது. இன்றைய விசாரணையில் முக்கியமான பலர் கலந்து கொள்வார்கள் என்பதால் நீதிமன்றம் பெரிய அளவில் பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. தற்போது வருபவர்கள் மிலிட்டரி உலகில் பெரிய பதவியில் இருந்தவர்கள். ஆதித்யா, வித்யுக்தா, அக்ஷய், விஜய் ஆகியோரும் இருந்தனர். இங்கு வந்தவர்களில் சிலர் மிதுனின் மீது அக்கறை உள்ளவர்களும் வந்திருக்கின்றனர். குறிப்பாக இங்கே வந்திருப்பவர்களில் எதிரிகள் அதிகம். இன்னும் சிலர் சாதாரணமான ஒரு பெரிய வழக்கு என்று அவர்கள் அறிந்ததால் இங்கே வந்திருந்தார்கள். கிருஷ்ணச்சந்திரனுடன் ராஜச்சந்திரன் ராணுவ உடை அணிந்து கொண்டு கோர்ட்டுக்கு வந்தார். விஜய் மற்றும் அக்ஷய் தவிர எல்லோரும் இவர்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தனர். சந்திரன் குடும்பத்திற்கு சமீபத்தில் சில நாட்களாக கெட்ட விஷயங்களாக நடக்கின்றது. அவர்கள் சந்திரன் குடும்பம் துரதிர்ஷ்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள். ராஜச்சந்திரன் கடந்த சில மாதங்களில் இன்னும் வயதாகிவிட்டதாக தெரிகின்றது. அவர் காட்டின் ராஜாவாக சிங்கம் போல மிகவும் கம்பீரமாக இருந்தார். ஆனால் இப்பொழுது குடும்பத்தின் பிரச்சனைகள் அவருக்கு இன்னும் மனவேதனையை ஏற்படுத்தியது. தங்களின் குடும்பத்தின் எதிர்காலம் என்னவாகுமோ என்று காத்திருந்தார். சிலர் இன்னும் அவருக்கு மரியாதை அளிக்கும் விதமாக எழுந்து அவரை வரவேற்றனர். ஆனால் ராஜச்சந்திரனை பார்த்தபோது அவர்கள் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டனர். அனைவருக்கும் இருக்கும் சிந்தனை என்னவென்றால், சந்திரன் குடும்பம் எவ்வளவு புகழ் பெற்றதாக இருந்தாலும் அவர்களையும் இந்த விதியானது ஆட்டி படைக்கின்றது. அழிவானது எந்த நேரத்திலும் வரக்கூடும். ஒரு பெரிய குடும்பம் ஒரே இரவில் கூட அழிந்துவிடும். எல்லாம் அவரவர் விதியே. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்மை விட உயரத்தில் இருப்பவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போது விழுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அங்கே சிலர் இவர்களுடைய துயரத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தனது வாழ்நாள் முழுவதையும் அரசியலில் கழித்த ராஜச்சந்திரனால் அங்கு இருந்தவர்களின் எண்ணங்களை தெளிவாக உணர முடிந்தது. அப்பா, நீங்க வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமே, இங்க நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று கிருஷ்ணச்சந்திரன் அவருடைய அப்பாவிடம் கூறினார். உண்மையில் அவருக்கும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை புரிந்தது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களின் விழிகளிலும் இருக்கக்கூடிய 1000 அர்த்தத்தை புரிந்து கொண்டார். இந்த விசாரணை தொடங்கினால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று பயத்தில் அப்படி கூறினார். ராஜச்சந்திரன் தனது மகனின் எண்ணத்தை புரிந்து கொண்டார். தனது மகன் தன்னை நினைத்து கவலைப்படுவதை உணர்ந்தார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சந்திரன் குடும்பம் உண்மையிலுமே வீழ்ச்சி அடைஞ்சாலும் நாம நம்மளோட கர்வத்தை விட்டு கொடுக்க கூடாது. இந்த குடும்பத்தை அடிமட்டத்திலிருந்து இப்போ இருக்கிற நிலைக்கு கொண்டு வரதுக்குள்ள இடையில எனக்கு ஏற்பட்ட தோல்வி, அவமானம் எல்லாத்தையும் ஒப்பிட்டா இதெல்லாம் கால் தூசுக்கு சமம். எல்லாம் நம்மளோட மனசு தைரியத்துல இருக்கு. எனக்கு வயசாகிடுச்சுன்னு நினைச்சு பயப்படுறியா, இல்ல நம்ம தோத்துடுவோம்னு நினைக்கிறியா என்றார். ஐயோ அப்பா, கண்டிப்பா நான் அப்படிலாம் நினைக்கல. எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க என்று கிருஷ்ணச்சந்திரன் கூறினார். தன்னை விட தனது அப்பா தான் மிகவும் தைரியசாலி என்று புரிந்து கொண்டார். இது அவருக்கு ஒரு சிறந்த பாடமாக இருந்தது. அந்த நிமிடத்தில் இருந்து தனது அப்பாவை போல அனைத்தையும் பயமின்றி எதிர்கொள்ள துணிந்தார். ராஜச்சந்திரன் பேசியதை வித்யுக்தாவும் ஆதித்யாவும் கேட்டுக் கொண்டிருந்தனர். வித்யுக்தா ராஜச்சந்திரனை பார்த்து,
தாத்தா, கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க தோக்க போறீங்கன்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருந்தும் இது போல ஒரு இக்கட்டான நேரத்திலும் நீங்க இப்படி தைரியமா பாசிட்டிவா பேசுறீங்க. சான்ஸே இல்ல. உங்கள மாதிரிலாம் யாராலையும் யோசிக்க முடியாது. இந்த சந்திரன் குடும்பத்திற்கு கொஞ்சம் குட் லக் இருக்கும்னு நம்புறோம். பார்க்கலாம் உங்களுக்கு குட் லக் எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுன்னு என்று திமிராக பேசினாள். ராஜச்சந்திரன் மிகுந்த கோபமாக அவளை பார்த்தார். அவர் கோபமாக, உங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்லியா அட்வைஸ் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க இளமையாக இருக்கிறப்பவே நீங்க போற பாதையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பாதையோட முடிவுல என்ன வேணாலும் இருக்கலாம். அத ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துக்கோங்க. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. கடைசி நேரத்துல கூட எதுவும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம்ல என்றார். வித்யுக்தா கிண்டலாக சிரித்துக் கொண்டே, தாத்தா, உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. உங்க தைரியம் சூப்பர். வெயிட் அண்ட் see என்றாள். யோ வெல்கம். அதுவும் இல்லாம உன்னை போல ஒரு பேர குழந்தை இருந்துச்சுன்னா அவமானத்துல கண்டிப்பா நான் செத்துருப்பேன். நீலாம் என்ன பொண்ணு டிச்சி என்று ராஜச்சந்திரன் அவளை அவமானப்படுத்திவிட்டு சென்றார். வித்யுக்தா மிகவும் கோபமானாள். அந்த வயசானவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இப்படி அவமானப்படுத்துவாரு என்று கத்தினாள். அவர் பேசுறதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காத. அவர் ஒரு ஆளு. இதுக்கெல்லாம் போயிட்டு கவலைப்பட்டுட்டு விட்டு தள்ளுவியா என்று ஆதித்யா ஆறுதலாக கூறினான். வித்யுக்தா உடனே அமைதியடைந்தாள். நீ சொல்றதும் சரிதான். அவரோட இந்த பேச்சுக்கெல்லாம் தீர்ப்பு வரப்போ அவங்களோட மூஞ்சி போற போக்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள். வித்யுக்தா சிரித்துக் கொண்டே கோர்ட் அறைக்குள் வந்தாள். அந்த அறைக்கு வர வேண்டியவர்கள் எல்லாம் விரைவில் வந்தனர். இது ஒரு மிலிட்டரி கோர்ட் என்பதால் சூழ்நிலை மிகவும் அமைதியானது. ஜட்ஜ் வந்த பிறகு அவர் பிரதிவாதி யார் என்று அவரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். மிதுனை 2 சிறை காவலர்கள் அழைத்து வந்தனர். அவன் பச்சை நிற ஷர்ட் அணிந்திருந்தான். இந்த சூழ்நிலை நம்பிக்கையற்றதாக இருந்தாலும் மனதிற்குள் முழு தைரியத்துடன் நம்பிக்கையுடனும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற எண்ணத்துடன் முகத்தில் லேசான சிரிப்புடன் வந்தான். மிதுனின் வழக்கு விசாரணை தொடங்கியது. இங்கு அவந்திகாவும் ரவியும் ஒரு வழியாக பழைய மாளிகைக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் இருவரும் வருவதை கண்ட அவர்கள் வீட்டு வேலைக்காரி, பெரிய மேடம், ரவி தம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு என்று கத்திக்கொண்டே ஹாலிற்கு சென்றாள். அவள் கூறியதை கேட்டதும் சுலோச்சனாவும் ராமச்சந்திரனும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றனர். என்ன, ரவி வந்துட்டானா என்று ராமச்சந்திரன் உற்சாகமாக கேட்டார். அடுத்த வினாடி ரவியும் அவந்திகாவும் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். இருவரை பார்த்ததும் சுலோச்சனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தன. ராமச்சந்திரனின் இதயம் பல்வேறு உணர்ச்சிகளால் தள்ளாடியது. அவர்கள் இருவரும் இன்று வருவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அம்மா, அப்பா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் என்று ஒரு குழந்தையைப் போல சொல்லிக் கொண்டு உள்ளே வந்தான். பெற்றோரை பார்த்த ரவி சிரித்தான். அவனுடைய அம்மாவால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. ரவி உண்மையிலேயே வந்து விட்டானா அல்லது என்னுடைய பிரம்மையா என்பதை அறிய அவனை நோக்கி வந்தாள். அவன் அருகில் சென்று தன் மகனின் 2 கைகளையும் பிடித்தாள். அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. ரவி, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்ட. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நல்லபடியா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு என்று பாசமழை பொழிந்தாள். அவனுடைய அப்பாவும் இவர்களை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். ஏனென்றால் தற்போது பேசுவதற்கெல்லாம் எந்த நேரமும் இல்லை. உடனே தன் மகனிடம், ரவி, நமக்கு வேண்டிய ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருச்சா என்று ஆர்வமாக கேட்டார். சந்திரன் குடும்பம் முழுவதும் இவர்களிடம் கேட்க நினைத்த ஒரே விஷயம் அதுதான். ரவி சிரித்துக் கொண்டே தலையாட்டினான். காட் இட், நமக்கு வேண்டிய எல்லாம் கிடைச்சிருச்சப்பா, கவலைப்படாதீங்க என்றான். வாவ், சூப்பர் என்று ராமச்சந்திரன் உற்சாகத்துடன், நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஆதாரத்தோட தான் வருவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். சீக்கிரமே எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நமக்கு இன்னமும் நேரம் இருக்கு. மிதுனை இப்பதான் மிலிட்டரி கோர்ட்ல ஆஜர்படுத்திருக்காங்க. சரியான நேரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஆதாரத்தை வச்சு அவனை காப்பாத்திடலாம் என்று பதற்றத்துடன் பேசினார். அவர் பேசுவதை கேட்ட இருவரும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சொல்றீங்க அப்பா? மிதுனை மிலிட்டரி கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டீங்களா? என்னதான் அப்ப நடக்குதுங்க என்று ரவி கோபமானான். ராமச்சந்திரன் விரைவாக அவர்களிடம் அனைத்து விஷயத்தையும் சொல்லி முடித்தார். ஆதித்யா எவ்வளவு கேவலமானவன் என்பதை ரவியும் அவந்திகாவும் அப்பவே உணர்ந்தனர். ஆனால் ஐவி சிண்டிகேட் ஆட்களை பயன்படுத்தி எதுவும் செய்ய முடியுமே தவிர அவனுக்கு வேற என்ன தெரியும்? ரவி, நம்ம இப்பவே கோர்ட்டுக்கு போவோம் வாங்க என்று அவந்திகா ரவியிடம் நேரடியாக கூறினாள். அவள் எதிரிகளின் அழிவை சீக்கிரம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். இல்ல, அதெல்லாம் வேண்டாம், உங்களால கோர்ட்டுக்குள்ள போக முடியாது என்று ராமச்சந்திரன் தடுத்தார்.
ஏன் முடியாது என்று அவந்திகா கேட்டாள். அது மிலிட்டரி கோர்ட், அங்க போயிட்டு நம்மளால எதுவும் பேச முடியாது. அதுவும் இல்லாம உள்ள கூட போக முடியாது. பாதுகாப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானதுல, அதனால நார்மல் பீப்புள்லாம் உள்ள போக முடியாது. நீங்க 2 பேரும் போனாலும் வாசல்ல மிலிட்டரி உங்களை பிடிச்சு வச்சிடுவாங்க. அவந்திகா, உனக்கு இன்னும் பிடி வாரண்ட் இருக்கு. இப்போ நீ அங்க போறது சரண்டர் ஆவறதுக்கு சமம் என்றார். அதனால என்ன என்று ரவி கோபமானான். இந்த ஆதித்யா செங்கப்பா கண்டிப்பா ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. எல்லார் முன்னாடியும் அவனை அழிக்கிறதுக்கான திட்டம் இது என்றான். அவந்திகாவின் கண்கள் இரண்டும் பிரகாசித்தன. அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. உள்ள போறது ஒன்னும் கஷ்டம் இல்ல, என்னால உள்ள போக முடியும் என்று கர்வமாக கூறினாள். நீயா? என்ன சொல்றடி? உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று ரவி கேட்டான். இல்ல ரவி, உங்க அப்பா சொல்றதும் சரிதான். என் மேல இன்னும் கேஸ் இருக்கு. அதுவும் இல்லாம தப்பிச்சதுக்காக பிடி வாரண்ட்டும் இருக்கு. அதனால என்னால விட்னஸா கோர்ட்டுக்குள்ள போக முடியும் என்றாள். ரவி ஆனால் அவளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டான். ராமச்சந்திரனுக்கும் சுலோச்சனாவுக்கும் இவள் ஏன் இப்படி சொல்லுகிறாள் என்று புரியாமல் நின்றனர். அவன் அவளை முறைத்து பார்த்து, நீ உண்மையிலேயே போகணும்னு நினைக்கிறியா என்றான். அவந்திகா நம்பிக்கையுடன், கண்டிப்பா, எந்த தப்பும் செய்யாத அப்பாவியான மிதுனை இன்னும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல ஆதித்யாவை ஜெயிக்க விடக்கூடாது என்றாள். சரிடி, நான் போறதுக்கு உடனே ஏற்பாடு பண்றேன் என்று ரவி கூறினான். ஆனால் இன்னமும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று ரவியின் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் புரியவில்லை. குழப்பத்தில் இருந்தனர். அவந்திகா மற்றும் ரவியின் திட்டம் மிகவும் சுலபமானது. அவந்திகாவோ தானாக முன்வந்து சரண்டர் ஆவாள். பின்னர் அவள் விட்னஸாக விசாரணைக்கு அழைக்கப்படுவாள். நிச்சயமாக அவள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாள் என்பது ரகசியமான விஷயம். சரண்டர் என்பது கோர்ட்டுக்குள் செல்வதற்கான திட்டம் மட்டுமே. இருவரும் உடனடியாக கோர்ட்டுக்கு புறப்பட்டனர். கோர்ட்டிலோ மிதுனை இன்னும் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருந்தனர். மிதுன், சந்தேகப்படக்கூடிய குற்றவாளியான அவந்திகாவை நீதான் ஜாமீன்ல எடுத்திருக்க. ஆனா இப்போ அவங்க எங்கன்னு சொல்லு என்று ஜட்ஜ் கேள்வி கேட்டார். மிதுன் தலையாட்டினான். ஆமா, நான் தான் அவந்திகாவை ஜாமீன்ல எடுத்தேன். அவங்க மேல இருந்த நம்பிக்கையில அப்படி பண்ணேன். ஆனா அவங்க திடீர்னு காணாம போனது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்றான். ஆனா அவளால போலீஸை தாண்டி கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியாது. அப்போ நீதானே தப்பிக்க ஹெல்ப் பண்ணிருக்கணும், அப்படிதானே என்றார். நான் அப்படி எதுவும் செய்யல. நீங்க எல்லாரும் தான் நான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் அப்படி நினைச்சா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்று மிதுன் முரண்பாடாக பதில் அளித்தான். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது பற்றியெல்லாம் அவன் எதுவும் கவலைப்படவில்லை. அப்படின்னா திருட்டு போன மிலிட்டரி வெப்பன்ஸ் எல்லாம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வித்திருக்கீங்க, அது உண்மைதானே என்று கேட்டார். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. என் மேல வீண் பழியெல்லாம் போடாதீங்க என்றான். நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம்னு நினைக்கிறியா? இதுக்கு முன்னாடி இதே போல கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வந்துட்டாலும் இப்போ அதே மாதிரியான கடத்தல் கேஸ்ல அரெஸ்ட் ஆன அவந்திகாவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. நீ தான் அவளை மிலிட்டரி கேம்புக்கு அழைச்சிட்டு போயிருக்க. ஒன்னா வேலை பார்த்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நேத்து வெப்பன்ஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க அவங்களை நீ காட்டி கொடுத்துவேன்னு நினைச்சு உன்னை கொலை பண்ண வந்திருக்காங்க. இது எல்லாமே உனக்கு எதிரான ஆதாரமா இருக்கு. அந்த ஆதாரங்களை எல்லாம் உன்னால மறுக்க முடியாது என்றார். நான் அந்த ஆதாரம் எல்லாம் போயின்னு சொல்றேன். எனக்கு எதிரா யாரோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு ஸ்ட்ராங்கா ஆதாரம் ஏன் இல்ல என்று சிரித்து கொண்டே கேட்டான். நீதிபதி சற்று முகம் சொல்லித்தார். மிதுன், நீ இந்த நாட்டோட மிலிட்டரியில முக்கியமான பொறுப்புல இருக்க. அதனால கோர்ட்டுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டேனா வேணும்னா உன் மேல கருணை காட்டி தண்டனையை குறைக்கலாம். உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கொடுக்க முடியும் என்றார். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அதனால சட்டம் தான் உண்மை எது பொய் எதுன்னு நல்லா விசாரிச்சு தீர்ப்பு வழங்கும்னு நம்புறேன் என்று மிதுன் அமைதியாக கூறினான். கோர்ட்டில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் சிறிய குழப்பம் எழுந்தது. இதுவரை மிதுன் எப்போதும் போல் அமைதியாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர் உண்மையிலேயே நிரபராதியா? அவரை இந்த வலையில் சிக்க வைத்து விட்டார்களா? ஆனால் அவரை காப்பாற்றப் போவதுதான் யார்? நீதிபதி சிறிது நேரம் விசாரணையை தொடர்ந்தார். மிதுனின் பதில் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாக இருந்தது. நீதிபதி பல விதமான விசாரணை நுட்பங்களில் அவனிடம் இருந்த விஷயத்தை வரவழைக்க முயற்சித்தார். ஆனால் அவனுடைய பதில் என்னவோ ஒன்றுதான். விசாரணை தொடங்கி 2 மணி நேரம் ஆகிவிட்டது. மிதுன் அமைதியாகவே இருந்தான். அங்கு அமர்ந்திருந்த ராஜச்சந்திரனும் கிருஷ்ணச்சந்திரனும் அவனை போலவே இருந்தனர். கவலையோ அல்லது பயத்தின் எந்த தடையுமும் இல்லை. அவை மிதுனுக்கு ஆதரவான ஒரு அரணாக இருந்தது. வித்யுக்தா தனது பொறுமையை இழக்க தொடங்கினாள். அவள் ஆதித்யா காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். இதுதான் உன்னோட புத்திசாலித்தனமான திட்டமா? இது சுத்த வேஸ்ட்.
ஒண்ணுத்துக்கும் ஆக போறது இல்ல, உன்னை நம்பினேன் பாரு என்று கோபப்பட்டாள். அவள் எதிர்பார்த்து காத்திருந்த தீர்ப்பு இன்னும் வரவில்லை. ஆதித்யாவும் சந்திரன் குடும்பத்தை அழிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்திருந்தான். முதல் முறையாக அவன் சந்திரன் குடும்பத்து ஹார்பரில் கடத்தல் ஆயுதங்களை கொண்டு வைத்தான். ஆனால் அவனது அந்த திட்டத்தை ரவியும் அவந்திகாவும் உடைத்து விட்டனர். இரண்டாவது முறையாக அவன் அவந்திகாவை சிக்க வைத்தான். ஆனால் அவனுடைய முயற்சி என்னமோ அதிகம்தான். இப்போது மிதுனை சிக்க வைத்திருக்கிறான். அவன் இந்த முறை அதிகமாகவே இழந்திருக்கிறான். சந்திரன் குடும்பத்தை அழிக்க அவன் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்திருந்தான். வித்யுக்தா எல்லாம் அறிந்திருந்தோம் அந்த சந்திரன் குடும்பத்தை மொத்தமாக அழிக்க முடியவில்லை என்பதை நினைத்து வருந்தினாள். வழக்கு இன்னும் சிறிது நேரம் தொடர்ந்தது. நீதிபதி எழுந்து, கோர்ட் 10 நிமிட இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் தொடரும். கோர்ட் மீண்டும் தொடங்கும் போது தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார். வித்யுக்தா கோபமாக கூறினாள், நல்லது, அவங்க எல்லாரையும் நம்மளால மொத்தமா அழிக்க முடியலனாலும் குறைஞ்சபட்சம் இந்த நேரத்துல அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்தாவது நம்ம சந்தோஷப்பட்டுப்போம். அவனுக்கு தீர்ப்பு கூறினாலும் இல்லை என்றாலும் மேலும் விசாரணைக்கு இன்னும் ஜெயில கொண்டுதான் அவனை அடைக்க போகிறார்கள். 10 நிமிடங்கள் ஆனது சில நபர்களுக்கு பல வருடங்கள் போல் நீண்டது. விஜயின் முகம் முற்றிலும் கோபமாக மாறியது. அவன் அந்த இடத்தில் இருந்து செல்ல தயாராக இருந்தான். முடிந்தால் அவன் நீதிபதியை கூட கொன்றுவிடும் அளவிற்கு கோபமாக இருந்தான். எங்களோட பாஸ் எப்படி குற்றவாளி, நம்ம பாஸை யார் இப்படி மாட்டி விட்டாங்கன்னு கண்டுபிடிச்சா சும்மாவே விடக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்தான். என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு நீ நினைக்கிற என்று விஜய் ஆர்வத்துடன் அக்ஷயிடம் கேட்க, அதற்கு அவன், எனக்கு தெரியலையே, அவர் கண்டிப்பா நிரபராதிதான், அவர் குற்றவாளின்னு எனக்கு தோணல என்றான். திரும்ப திரும்ப நம்ம பாஸையே குறி வைக்கிறது யாருன்னு தெரியல, யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு கச்சேரி என்று விஜய் கோபத்துடன் முணங்கினான். அக்ஷய் அவர்களுக்கு எதிரே அமர்ந்திருந்த ஆதித்யாவை பார்த்தான். உண்மையில் இதை செய்வதையெல்லாம் ஆதித்யாவாகத்தான் இருக்கும் என்று ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்தது. ஆனால் அவனிடம் உறுதியாக ஆதாரம் இல்லை. அப்படி மட்டும் இருந்திருந்தால் இங்கு நடக்கும் விஷயமே வேறு. அதனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மிதுனுக்காக கடவுளிடம் வேண்டுவது மட்டுமே இவர்களால் செய்ய முடிந்தது. அவந்திகாவையும் ஏதோ பிளான் பண்ணி தான் சிக்க வச்சிருக்கணும் என்று விஜய் திடீரென்று கூறினான். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும், ஒரு பொண்ணா தனியா எங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ என்று அக்ஷய் அவந்திகாவை நினைத்து கவலைப்பட்டான். அவங்க ரொம்பவும் புத்திசாலி, அதுவும் இல்லாம ரொம்ப தைரியமான பொண்ணு கூட. யாருக்கு தெரியும், அவங்க நிரபராதின்னு நிரூபிக்க ஆதாரம் தேடி கூட போயிருக்கலாம் என்று அக்ஷய் கூறினான். இறுதியாக கோர்ட்டின் 10 நிமிட இடைவேளை முடிந்தது. ஜட்ஜ் ஒரு வழியாக தீர்ப்பு சொல்ல தயாரானார். மிதுனுக்கு எதிரான ஆதாரம் எதுவும் இல்லாததுனால அவனை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்க முடியாது. ஆனா அவன் மேல சந்தேகம் அதிகமாக இருப்பதால இன்னும் அவன்கிட்ட விசாரணை நடத்த அவனை சிறையில அடைக்க வேண்டி இருக்கிறது என்றார். ஜட்ஜ் ஒரு வழியாக இதை சொல்லிவிட்டு, மிதுனை அழைச்சிட்டு போங்க, இந்த விசாரணையில கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி, கோர்ட் இஸ் வித்ட்ரா என்று கூறிவிட்டு ஜட்ஜ் இருக்கையில் இருந்து எழுந்தார். வா போலாம் என்று 2 காவலர்களும் மிதுனுக்கு உத்தரவிட்டனர். மிதுன் எழுந்து நின்று ஜட்ஜுக்கு நன்றி கூறிவிட்டு அவர்களை பின்தொடர்ந்தான். அவன் 2 அடி எடுத்து வைப்பதற்கு முன்பு கோர்ட் கதவுகள் வியத்தகு முறையில் திறக்கப்பட்டன. வெயிட் பண்ணுங்க என்று கதவுகள் திறந்தவுடன் ஒரு பெண் சத்தமாக கூறினாள். அவளை பார்த்த மிதுனின் கண்கள் ஆச்சரியத்துடன் பிரகாசித்தது. அங்குள்ள அனைவரும் அவ்வாறே நடந்து கொண்டனர். தப்பித்து சென்ற அவந்திகா தானே இது, அவள் எப்படி இங்கே வந்தாள்? போலீஸ் கோர்ட்டிற்கு அவந்திகாவை அழைத்து வந்திருந்தனர். அவந்திகா ஜட்ஜிடம் பேச உள்ளே நுழைந்தாள். யுவர் ஆனர், மிலிட்டரி வெப்பன்ஸை வித்த சட்டவிரோதமான ஆர்கனைசேஷனோட டீலிங் வச்சிருக்க உண்மையான குற்றவாளி யாருங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. பிளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாருக்கும் ஆதாரத்தை காண்பிப்ப என்றாள். இவள் பேசியதை கண்ட ஜட்ஜ் குழப்பத்துடன், நீ அவந்திகா தானே என்றார். ஆமா யுவர் ஆனர், நான் தான் அவந்திகா என்று அவளை ஒப்புக்கொண்டாள். நீங்க தேடிட்டு இருக்க அவந்திகா நான் தான் என்றாள். இவ ஏன் இங்க வந்திருக்கா என்று யாரோ முணுமுணுத்தனர். அவ சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருக்கலாம் என்று பேசிக்கொண்டனர். வந்திருக்கிறது அவந்திகா தான், அது உண்மையிலுமே அவந்திகா தான் என்று விஜய் உற்சாகமாக கூறினான். அக்ஷயும் மகிழ்ச்சி அடைந்தான். அவங்க மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களை உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருப்பாங்களா என்றான். விஜய் உறுதியாக, நீ சொல்றது கரெக்ட் தான், கண்டிப்பா ஆதாரத்தோட தான் வந்திருப்பாங்க. அவந்திகா ஒரு வேலையில இறங்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டாங்க, எனக்கு கண்டிப்பா தெரியும். இது ஒரு குட் நியூஸ், நம்ம பாஸ் தப்பிச்சிட்டாரு என்று இருவரும் மகிழ்ந்தனர். தான் இதிலிருந்து தப்பித்து விட்டேன் என்று மிதுனுக்கு தெரியும். அவன் மட்டுமல்ல, ராஜ்சந்திரன் மற்றும் கிருஷ்ணச்சந்திரனும் ஒரே மாதிரியாகத்தான் நினைத்தார்கள். அவர்கள் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சிரித்தனர்.
இவ்வளவு நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு முழு நம்பிக்கை வந்தது. உண்மையான குற்றவாளி யாருன்னு வெளிப்படுத்த உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறதா சொன்னீங்க, ஆதாரம் எங்க என்று நீதிபதி நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். அதுவும் இல்லாம உண்மையான குற்றவாளி தான் யாரு? அவந்திகா பதில் சொல்வதற்கான நேரம் கொடுக்கப்பட்டது. அவளது இரு விழிகள் கோர்ட் முழுவதிலும் அலை பாய்ந்தது. இறுதியாக அவளுடைய கண்கள் பின்னால் அமர்ந்திருந்த ஆதித்யா செங்கப்பாவை கண்டது. அவளுடைய 2 விழிகளையும் பார்த்த ஆதித்யாவின் இதயத்தில் மோசமான உணர்வு ஏற்பட்டது.